இஸ்ரவேலின் ஜெயபலமான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோதரங்கள். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த கால தியானத்தில் இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனம். நீ இனி அலைந்து திரிவது இல்லை. வேலை இல்லாமல் சென்னை பட்டணத்தில் 2012-13 ஆகிய 2 வருஷ காலங்கள் நான் ரெஸ்யூம் எடுத்து தெருவா திரிந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். வேலை இல்லாமல் நான் பட்ட அவமானங்கள், வேலை இல்லாமல் நான் பட்ட அசிங்கங்கள், துன்பங்கள், வேதனைகள், மனவேதனைகள் எல்லாம் நினச்சி பார்க்குறேன். அலைந்து அலைந்து திரிந்து ஒரு வேலையும் இல்லாமல் வருத்தத்தில் வேதனையில் இருந்த போது தேவனின் அலைச்சல்களை மாற்றி என்னுடைய வீணான ஓட்டங்களை கர்த்தர் ஓய பண்ணி என் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து அந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து சில ஆண்டுகள் வேலை செய்யும்படி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். என்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து என்னை ஊழியத்திற்கு அபிஷேகம் பண்ணி கடந்த 10 ஆண்டுகள் என்னை நடத்துகிற தேவன் இந்த தியானத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். நீ இனி அலைந்து திரிவதில்லை. பெண் பார்ப்பதற்காக அலைந்து அலைந்து சோர்ந்து போய்விட்டீர்களா? ஒருவேளை நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு பிள்ளை கிடைக்கல, நிறைய மருத்துவமனைக்கு நான் அலைந்து தெரிஞ்சிட்டேன் பிரதர், இன்றைக்கு வேலைக்காக அலைந்து தெரிஞ்சிட்டேன், வீடு கட்டணும்னு அலைந்து தெரிஞ்சிட்டேன், சில பொருட்கள் கிடைக்க வேண்டிய பொருட்களுக்காக அலைந்து தெரிஞ்சிட்டேன், எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலன்னு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இனி நீ அலைவதில்லை, இனி நீ அவமானப்படுவதும் இல்லை. என் கரமே உன்னை நடத்தும் என்று சொல்லுவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தனுடைய உடைய வார்த்தையின் மூலமாய் பேசினதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஐயா. என் ஜனங்களும் உம்மாலே வாழ்ந்திருப்பார்களாக, நம்முடைய வார்த்தையினாலே வாழ்ந்திருப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.